இந்த வகை ப்ளோ டார்ச் என்று சொல்லக்கூடிய கருவிகளை பலர் பயன்படுத்தியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். பெரும்பாலும் மண்ணெண்ணெயால் எரியும் இவை அதிக சத்தத்தோடு எரியும். சரி, இதற்கு ஏன் ப்ளோ டார்ச் என்று பெயர் வந்தது தெரியுமா? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே மனிதன் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். எண்ணெய் விளக்குகளின் வெப்பத்தால் அவ்வளவு எளிதாக பொருள்களை உருக்கி ஒட்ட முடியாது. விளக்குகளில் வாயு நிலைக்கு மாறும் அந்த எரிபொருளால் முழுவதுமாக எரிய முடியாது. ஏனெனில் அந்த சுடர் சிறியதாக இருப்பதனால் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்காது. இந்த விளக்குகளை அதிகமான வெப்பத்தில் எரிய வைக்க அதிக ஆக்சிஜன் தருவதற்காக ஒரு சிறிய குழாய் வழியாக காற்றை ஊதுவார்கள், அதாவது ப்ளோ பண்ணுவார்கள். இவ்வாறுதான் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பின்பு இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். இதில் வாயால் ஊதும் பொழுது இந்த கலனில் நீர் அழுத்தப்படும். அவர் ஊதுவதை நிறுத்தியவுடன் அழுத்தம் காரணமாக காற்று சிறிது நேரத்திற்கு வீசிக்கொண்டே இருக்கும். ஒரு எரிபொருள் வாயு நிலையில இருந்தா அது காற்றோடு நல்லா கலந்து அது நன்றாக எரியும். அப்படின்னும் பொழுது இவ்வாறு ஒரு விளக்கை வைத்து அதற்கு மேலே எரிபொருள் அடங்கிய ஒரு கலனை வச்சுட்டாங்க. உதாரணமா அதுக்குள்ள ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுப்போம். அதிலிருந்து வாயு நிலைக்கு மாறிய ஆல்கஹால் வேகமாக ஒரு நாசில் வழியாக இந்த நெருப்பின் மீது படும். அப்படின்னும் பொழுது அதுவும் ஒரு ப்ளோ டார்ச் மாதிரி வேலை செய்யும். இதில் பல திரவங்களை பயன்படுத்தி பல வடிவமைப்புகளை செய்திருக்கிறார்கள். பின்பு மண்ணெண்ணெயை இவ்வாறு வெப்பப்படுத்தி வாயு நிலைக்கு மாற்றினால் அது வேகமாக எரிவதை கண்டுபிடித்து ஒரு கலனில் அடைக்கப்பட்ட மண்ணெண்ணெயை அழுத்தத்தால் வெப்பமடையும் பாகத்திற்கு எடுத்து வந்து வாயு நிலைக்கு மாற்றி அதனை எரிய வைக்க இவ்வாறான வடிவத்தை உருவாக்கினார்கள். அந்த கலனிலிருந்து மண்ணெண்ணெய் வெளியே வர வேண்டும் என்றால் இந்த பம்ப் வைத்து அழுத்தத்தை கொடுத்தால் அது வரும். அழுத்தத்தில் வரும் மண்ணெண்ணெய் இந்த இடத்தில் வெப்பத்தின் காரணமாக வாயு நிலைக்கு மாறிவிடும். சத்தத்தோடு இந்த இடத்தில் எரியும். அவ்வாறு எரியும் பொழுது புதிதாக மண்ணெண்ணெயை வாயு நிலைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். இன்று பல வகையான எரிவாயு அடைக்கப்பட்ட இந்த வகை கருவிகளை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். மண்ணெண்ணெய் ப்ளோ டார்ச் போன்று இல்லாமல் இதனை உடனடியாக பயன்படுத்தலாம். நம்மை சுற்றி இருக்கும் அறிவியலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.